கொடுத்துருங்க. அடுத்து மாநகராட்சிக்கு உங்களோட கோரிக்கைகள். காவல் ஆய்வாளர்களுக்கு மத்திய மாசம் சார்பாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி அவர்களுக்கு மகாலட்சுமி சார்பாக நகர்நலா டிபிஓ அவர்களையும் காவல்துறை சார்பாக விஸ்வகாந்தி காவல் ஆய்வாளர் அவர்களையும் நெடுஞ்சாலைத்துறை ஆர்ஐ அவர்களையும் எனது சங்கத்தின் சார்ந்த நிர்வாகிகளை செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் தமிழ்நாடு சாலையோர வியாபாரிகள் சங்கத்தினுடைய தலைவர்களையும் தமிழ்நாடு வணிக சங்க பேரவைகள் மாவட்ட தலைவர்களையும் அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளையும் பத்திரிகை நிறுவனங்களையும் வருக 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 என்று இந்த நேரத்தில் வரவேற்கின்றேன். அது ஆரம்பிக்கப்பட்டது மோதல் காதல் வரணும். அதுமாதிரி அதுமாரி தான் இந்த சங்கம் ஆரம்பிக்கப்பட்டு இன்னைக்கு நல்ல முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதுக்காக காவல்துறைக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அப்போ எஸ்பியை 4-5 முறை பார்த்தோம். கலெக்டரேட் இந்த சங்கத்துக்கும் காந்தி ரோடு வியாபாரி சங்கத்துக்கும் விஸ்வகாந்தி ஆய்வாளர் மிகவும் உறுதுணை கொடுத்து இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டு. அடுத்ததாக நெடுஞ்சாலைத்துறை நம்ம எஸ்பி பேசும்போது என்ன சொன்னாங்க, நான் கலெக்டர்கிட்ட பேசிட்டு நெடுஞ்சாலைத்துறையில் நெடுஞ்சாலைத்துறை உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண நான் நடவடிக்கை எடுக்கிறனால அதே மாதிரி நெடுஞ்சாலைத்துறையும் நமக்கு நிறைய உதவி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி மாநகராட்சியோட நம்ம எந்த கோரிக்கை இது வரைக்கும் காந்தியோட வியாபார சங்கம் சார்பாக வைக்கல. இப்போதான் முதல் முறையாக அந்த கோரிக்கைகள் வைக்க போகிறோம். அதை நிறைவேற்றி தரப்படி எங்களுடைய சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இப்போ சங்கத்தினுடைய செயலாளர் திரு கோபிநாத் அவர்கள் பேசுவார். இன்னும் சிறப்பாக இருந்திருக்குன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. இது ஆக்சுவலி இதை ரொம்ப ஃபைட் பண்ணி நம்ம எடுத்திருக்க ஒரு விஷயம் இந்த காந்தி ரோடை நம்ம சீரமைக்கணுன்றது தான். அதில் நிறைய பேருக்கு பாதிப்பும் இருக்குது, சிலருக்கு சாதகமாகவும் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே சாதகமாக இருக்கணுன்றது தான் என்னோட ஒட்டுமொத்த கோரிக்கையாகவும் இருக்குது. அதுதான் உங்களோட கோரிக்கையாகவும் இருக்குன்றதையும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். காந்தி ரோடில் வியாபாரிங்க உங்களுடைய கருத்துக்கள். எல்லா அதிகாரிகளும் நன்றி. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு கை தட்டின ஓசை வராது. அதிகாரிங்க வியாபாரிங்க 2 பேரும் கை தட்டின ஓசை வரும். முக்கியமா இந்த சிறப்பு வாய்ந்த காந்தி ரோட்டில் பட்டு பாரம்பரியமான கோயில் நகரம். ஸோ ஒரு நாளைக்கு 50,000 60,000 மக்கள் வராங்க. ஸோ ரெகுலேஷன்ஸ் நிறைய நீங்கள் சார் நீங்கள் பேசுறது என்ன, உங்கள் கடை நிறுவனம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எங்களோட கடை நிறுவனம் ஜலால் சில்க்ஸ் காஞ்சிபுரத்தில் இருக்கு, காந்தி ரோடு இருக்கு. சாரி, இப்போ எல்லாருமே ஒரு நாளைக்கு 50,000 60,000 மக்கள் வரும்போது போக்குவரத்து கொஞ்சம் மாற்றம்னா காஞ்சிபுரத்தினுடைய அந்த நெருக்கடியை மாற்றத்துக்கு வாய்ப்பாக இருக்குன்னு என்னுடைய கருத்து. சாருன்னா எப்படி முடிவு பண்ணுவாருன்னு தெரியல. இப்போ அத்திவரதர் இந்த சீசனில் சில ஏழைகள்லாம் போக்குவரத்தை மாற்ற முடியாது. அது மாதிரி இப்போ எல்லா வண்டியுமே ஊரில் போனோம். இப்போ இப்போ வந்தவாசி ரூட் வழியாக கலெக்டர் அதே நேரத்தில் மாவட்ட மருத்துவமனை போகிறதுக்கு உண்டான வழி நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா நான் 2 பேருமே வேலைப்படி வச்சு க்ளோஸ் பண்ணுறதுனால ஒரு 108 நோயாளிகள் தான் போகிற மாதிரி இருக்குது. இல்லை சார், இல்லை அதாவது என்ன கேட்டிங்கன்னாக்கா அப்படின்ட்டு நோயாளிகள் வரப்போ தான் இருக்கும். இப்போ நம்ம காந்தியோட வச்சுங்க, தேரடியில் வச்சுங்க, இந்த திரும்பி அந்த வேலைகள் வர இப்படின்னு வரது பிரச்சனை இல்லை. அப்படி இந்த தேரடியில் அது வந்தோம்னா திரும்பி உள்ளே போகிறதுக்கு வர வழியெல்லாம் டைம் இருக்கும். 2வது ஆட்டோலாம் போகுது, பஸ்ஸெல்லாம் போகுதுன்னு கேட்டிங்கன்னா அது உள்ளவே நிறுத்திட்டு இறங்குறதுனால பொதுமக்கள் இறங்கி திரும்பி சர்வீஸோட கஷ்டமாக இருக்குது. அந்த ஆட்டோ அதே மாதிரி மார்க்கெட் வழி தான் எல்லாருமே நிற்கிறாங்க. பஸ்
யாரும் போகிறோம் வரலாம். அது கொஞ்சம் யாரும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஸ்கூல் வண்டி ஆக்கினால இறங்கி ஏற்றுறதுக்கெல்லாம் சிரமமாக தான் இருக்குது. அது எப்படி உங்களுக்கு எப்படி வசதி? நேரம் காரணமாக கொஞ்சம் சுருக்கமாக பேச முடியும். ஏன்னா இது காஞ்சிபுரத்தினுடைய வியாபார சங்கம் சார்பாக 3 துறையினுடைய அதிகாரிகளை வந்து அழைத்து இந்த மீட்டிங் நடத்துறது வந்து இதுதான் முதல் முறையாக என்று என்னுடைய கருத்தாக இருக்குது. அதனால வந்து 3 டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் பேச வேண்டியிருக்குது. கொஞ்சம் சுருக்கமாக பேசுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்து மறுபடியும் வந்து எங்களுக்கு ரைட் சைடில் வர வண்டிக்கு திரும்பவே முடியல. லிங்குஷா சில்க்ஸ் காஞ்சிபுரம் இதுதான் மெயின் கோரிக்கைங்க. ஏன்னா எந்த கஸ்டமர் வந்தாலும் லெஃப்ட்ல வர்றவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க, ரைட்டுக்கு வர்றவங்க நேராக போய் சுற்றிட்டு வாங்கன்னா சார் நீங்கள் தேருக்கு முன்னாடி சுற்றிட்டு வர சொன்னால் அங்கே விடவே இல்லைன்னா மறுபடியும் ரவுண்ட் அடிக்க விடுறாங்க. மறுபடியும் வந்தாலும் அதே கதை தான். எங்கள் கடைக்கு வரவே முடியல. இந்த எதிர் சைடு இருக்கிற கடைகளுக்கு எந்த கஸ்டமரும் வர முடியல. தயவு செஞ்சு அதை வந்து ஒரே ஒரு இடத்துல தேருக்கு முன்னாடி ஒரு பெரிய யூட்டர்ன் போட்டீங்கன்னா எல்லாருக்குமே யூஸ் ஆகும். இதுதான் எங்களோட முக்கியமான கோரிக்கை. சொன்ன மாதிரி நம்ம தாரா சொன்ன மாதிரி சேம் அதே மாதிரி டர்ன் பண்ணால் நல்லா இருக்கும் இருக்கு. அதே மாதிரி எல்லா கஷ்டமும் வருவாங்க. இவங்க சொல்ல வயசானவங்க கடைக்கு வரவே முடியாது, ரொம்ப பிரச்சனை இருக்குது. அதே நடந்து கொண்டு கஷ்டமாக இருக்குது. தயவுப்பட்டு கொஞ்சம் சரி சார் ப்ளீஸ். அடுத்து மூர்த்தி. மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பல வேலைகளை விட்டு நம்மளுடைய சங்கத்தின் கோரிக்கையை ஏற்று வந்திருக்கும் உயர் அதிகாரி அவர்களுக்கு மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு காஞ்சிபுரம் மாவட்டம் வணிகர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகம் சரி மற்றும் இந்த காந்தி ரோடு இருவழி சாலைக்கு மிகவும் அடித்தளமாக இருந்த நம்மளுடைய பியூட்டூர் விஷ்ணு காஞ்சி காவல் ஆய்வாளர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கொள்ள சங்கத்தின் சார்பாகவும் வணிகர்கள் சார்பாகவும் கடமைப்பட்டுள்ளோம். வணிகர் சங்க கூட்டத்திற்கு வருகை தந்த காவல்துறை அதிகாரி, முனிசிபல் அதிகாரி, பிடபிள்யூ அதிகாரி மற்றும் இந்த சங்கத்துடைய செயலாளர், தலைவர் மற்றும் பொருளாளர், சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.